ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை டிரைவர் எல்லாத்துக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க. லாகின் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி லேட்டாக தான் லாகின் பண்ணோம். 7 மணிக்கு பண்ணேன். இன்னும் ஒரு ட்ரிப்பும் கூட இல்லை. ஜீரோவில் இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். வீட்டில் தான் இருக்கேன். சரி, இன்றைக்கி வீட்லேயே பூ கட்டி கொடுத்தாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு வச்சாச்சு. பூ தெரியுதுங்களா, கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. சரி, வாங்கி வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரிப் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம டீ சாப்பிட்ருந்தோம். நம்ம தங்கராஜனை வந்தார், அப்புறம் மணிசேகரனை வந்தார். 3 பேருமே சந்தித்தோம். பஸ் ஆனால் ஹாய் மட்டும் சொல்லியிருந்தேன். ஹாய் நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்துக்கு அப்புறம் சூலூர் ஒரு வாடகை போட்டிருக்குறாங்க. தெரியல நினைக்கிறேன். சூலூர் ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்தது எங்கேன்னு பார்க்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் கிடச்சிருக்குதுங்க ரேஸ் கோர்ஸ்லேருந்து. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம சூலூர் ட்ராப் பண்ண அடுத்த செகண்டு அதிசயமாக இருக்குது. ஆனால் உண்மை கிடச்சிது. சூலூர் அந்த ஏர்ஃபோர்ஸ் கிட்ட பிக்கப்பு, நம்ம வீட்டுக்கிட்ட தான் ட்ராப்பு. ஜிகேன் ஹாஸ்பிட்டல் ட்ராப்பு. குழந்தைய கூப்பிட போயிருக்காரு, கூப்பிட்டாங்க ட்ராப் பண்ண சொன்னாங்க. ஓகே, ட்ராப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். முடிஞ்சால் வீட்லேயே போய் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நான் ஒரு 50 ரூபா மீதியாக வீட்லேயே போய் சாப்பிட்டுக்கலாம். புக்கிங் உழுகுறத பொறுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம ஜிகேம் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு சிஎன்ஜி பார்த்திங்கன்னா சுத்தமாக காலி. அப்புறம் நஞ்சண்டாபுரத்துக்கு வந்தேன். சரி, இங்கே தான் நம்மளுக்கு நேர் போய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 6-7 வண்டி இருக்குது. அடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் ஆஃப்லைனே போட்டேன் எங்கேயாச்சும். ஏன்னா நம்ம சிஎன்ஜி அடிக்கும் போது தான் கரெக்டாக புக்கிங் எதாவது போடுவாங்க. ஆல்ரெடி ஒரு புக்கிங் போட்டு கேன்சல் ஆயிடுச்சு. சந்தோஷம்டான்ட்டு ஆஃப்லைன் போட்டு சிஎன்ஜி அடிச்சுட்டு அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பார்க்கலாம் அடுத்து எங்கே இப்படி போடுறாங்கன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேஸ் கோர்ஸ் கிட்ட நின்றுருந்தோம். ரேஸ் கோர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து கீர்ணத்தும் போட்டாங்க. ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ண அடுத்ததே மறுபடியும் 1 கிலோமீட்டரில் பிக்கப்பு. உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் ட்ராப்பு. உடனே விழுந்துருச்சு புக்கிங்கு. ஓகே, ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்தது பார்க்கலாம். உக்கடம் ட்ராப் பண்ணதுமே டவுன் ஹால் பிக்கப்பு, ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப்பு. 104 ரூபா புக்கிங். அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிற மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்தது எங்கே விழுதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணதுமே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜிஎம்எல் ட்ராப் பண்ணியாச்சு. பார்க்கலாம் அடுத்தது எங்கே விழுகுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎம்எல்ல நின்றுருந்தோம். கொங்கநாடு காலேஜ் பிக்கப்பு, சித்தாபுதூர் ட்ராப்பு. ஓகே, அடுத்த ஒரு 1/2 ஹவர்லேயே போட்டாங்க. பார்க்கலாம் அடுத்த ட்ரிப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா சித்தாபுதூர் ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ண ஒரு புக்கிங் போட்டாங்க. பக்கத்தில் போனதுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தற்கொலை கேன்சல் பண்ணிருச்சு. இப்போது பக்கத்தில் போனதுமே கேன்சல் பண்ணிடுச்சு. இப்படி சத்தம் போட்டு விட்டு தான் வந்தேன். அப்புறம் அடுத்த புக்கிங் போட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காந்திபுரம் தான் ட்ராப்பு. எல்லா பக்கம் செம டிராஃபிக்கு, முடியல. என்ன சொல்கிறது இல்லை. இங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலும் அணைக்கட்டி நிற்கிது வண்டிங்க. இந்த பெரிய தலையை வந்தாலே, கட்சி ஆளுங்க பெரிய தலை வந்தாலே நம்ம தான் பாதிக்கப்படுறது. ரோட்டில் அங்கங்கே பிளாக் பண்ணி விட்டு 1 வே பண்ணி விட்டுறாங்க. சுற்றி போகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ஓட்டுங்க நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரிப்பு சரியான டிராஃபிக். இப்போ தான் ட்ராப் பண்ணேன். கரெக்டாக நம்ம அந்த டெக்ஸ்டூல் பாலம் இறங்கி ட்ராப் பண்ணால் அப்படியே இதில் வந்து ராமகிருஷ்ணா பாலம் ஏறி வந்துட்டு ஆஃப்லைன் போட்டு வந்துட்டு சரி சிஎன்ஜி அடிக்கலாம் அப்படின்னு வந்துட்டுருக்கேன். ஆமாங்க, பார்க்கலாம். இல்லாட்டி அப்படியே ஆன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான்.